கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார் என்று இந்த அற்புதமான தொடரில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். நம்முடைய தேவன் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாள் முதல் கொண்டு அவர் நம்ம எப்படி வழி நடத்தியிருந்தார்னு நீங்கள் கொஞ்சம் பின்னோக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய மனம் துள்ளி குதிக்கணும். ஏனென்றால் நீங்கள் எத்தனை விதமான ஆபத்தில் இருந்திருப்பீங்க, சூழ்நிலை மத்தியில் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க, பொருளாதாரத்தில் கஷ்டப்பட்டுருப்பீங்க, நோய் நொடியில் கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஆனால் அதிலிருந்து விடுதலையாக்கி உங்களை என்ன அழகாக இந்த வீடியோ பார்க்கறதற்கு ஒரு தருணத்தை கொடுத்தாரு. நம் தேவன் என்ன அழகாக நம்மை வழிநடத்தியிருக்கிறார் பாருங்கள். அந்த மாதிரி தான் நம்முடைய தேவன் ஆலோசனை தருகிறவர் பாருங்கள். அவர் எப்பொழுதும் நமக்குள்ளே இருந்து நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணு. தகப்பன் எப்படி நம்ம பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா பாருங்கள், எல்லாம் என்ன சொல்லுவோம், அப்படி இரு இப்படி இரு, அவன்கிட்ட சேராத இவன்கிட்ட சேராத, இப்படி படி அப்படி செய் அப்படின்னு நம்ம ஆலோசனை கொடுக்கும். ஏன்? நன்றாக இருந்து நீங்கள் நல்ல வாழ்க்கையில் வாழ்ந்து சுகம் பெற்று பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து மகிழ்ச்சியாக இருக்கணும். அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம். சந்தோஷமாக இருக்கும். ஏதாவது கெட்டு போய் துக்கத்தில் இருந்து ஏன் சந்தோஷமாக இருக்கணுமோ, சந்தோஷ சூழ்நிலையில் தேவனை நம் நன்றி சொல்லணும். ஏனென்றால் சந்தோஷ சூழ்நிலையை உருவாக்கி தந்தவர் நம் தேவன். அவர் நமக்குள்ளே இருக்கிறார் பாருங்கள். அவருடைய வார்த்தைக்கு நேராக போகும். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைவருமாகவும் நிற்கும். பாருங்க, நம் தேவன் ஆலோசனை அளிக்கிறார். எப்படி பாருங்க, கர்த்தருடைய ஆலோசனை, அவருடைய ஆலோசனை நமக்கு. இப்போ நம்ம ஒருத்தருக்கு ஆலோசனை போய் சொல்கிறேன்னு வச்சாங்களாம், சில பேர் கேட்பாங்க, சில பேர் கேட்க மாட்டாங்க. ஆனால் அந்த ஆலோசனை சில பேர் சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, நீங்கள் கொஞ்சம் ஒரு 10-20 வருஷம் நீங்கள் ஒரு வருஷம் கழித்து 30 வருஷம் கழித்து சிலவன்ட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா அவங்க இப்படியா சொல்லுவாங்க, அன்னைக்கு எனக்கு அந்த பாட்டி ஒரு வார்த்தை சொன்னாங்க, அன்னைக்கு எனக்கு அந்த வார்த்தை ஒருத்தர் சொன்னாங்க, அதிலிருந்து நான் என்னுடைய வாழ்க்கையே மாறி போச்சு. அந்த வார்த்தை, ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையினால் நீனும் செய்யலாம், நீனும் வாழலாம், நீனும் ஜெயிக்கலாம் அப்படின்னு சில பேர் அந்த வார்த்தை தூண்டுதலை கொடுப்பாங்க. அதே போல் தேவனுடைய வார்த்தை எப்படி இருங்க, அடுத்து சில விஷயத்தில் சொல்லுவாங்க, சிலவும் மறந்துடும். ஆனால் தேவனுடைய வார்த்தை ஆலோசனை பாருங்கள். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாக ஒரு நாளும் அது ஒழியாது பாருங்கள். அவருடைய இதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். அவருடைய இருதயத்தின் நினைவுகள் உங்களுக்குள்ள நீங்கள் அந்த நினைவு, அந்த கர்த்தர் உங்களை நினைத்தால் நினச்சாங்கன்னா உங்கள் மேலே ஒரு அன்பாக இருக்கிறார். கர்த்தர் உங்களை நேசிட்டார். இப்போ எப்படி ஆபிரகாமை தேர்ந்தெடுத்தார், அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்தார். அவனுக்கு என்ன செஞ்சார்? அவருடைய இதயத்தின் நினைவுகள் எல்லாம் எப்பவும் நம்மளை பற்றி ஒரு கர்த்தர், இப்போ நம்மளை பற்றி ஒருத்தர் நினைக்கிறான்னு வச்சாங்க. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நான் இப்போ உங்களை பற்றி நினைக்கிறேன், நீங்கள் நல்லா இருக்கணும், நல்லா வாழணும், இப்போ செழிப்பாக இருக்கணும், 1 கார் 2 கார் எல்லாம் எடுக்கணும், வாங்கணும், உங்களை பற்றியே நான் சிந்திச்சிட்ருக்கேன். நீங்கள் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், உங்களுக்கு பல கோடி ரூபா வரணும், வெளியே பிஸ்னஸ் பண்ணணும், பெரிய பெரிய கம்பெனி வச்சு நடத்தணும், இப்படி நான் உங்கள் மேலே இந்த மாதிரி ஆசையை வச்சு உங்களுக்கான தேவையான நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன், நீங்கள் முன்னேறணும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு தூண்டுதல் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்படி தான் நம் தேவன் நம்மை தேடி வருகிறார். அவர் எப்படி வழி நடத்துகிறார் பாருங்கள். அவருடைய இதயத்தின் நினைவுகள் தலைமுறை எப்படி நிற்கும்? எப்படி ஆபிரகாமை தேர்ந்தெடுத்து அவன் மேல் ஆசீர்வாதத்தை வச்ச உடனே அவர் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். உடன்படிக்கை பண்ண உடனே என்ன நடக்குதுன்னா, அவன் மேலேயே தான் கண்ணோக்கமாக இருக்கிறார். அவனே தான் பாதுகாக்கார். எப்படி? அவனை பாருங்கள், எகிப்தில் போனபோது என்னாச்சு, அவன் மனைவி தங்கச்சின்னு சொன்னான். ஆனாலும் பாருங்கள், அந்த ராஜா மனைவியாக்குன்னு நினச்சான். ஆனால் இவங்கிட்ட பேசினாரா? இல்லை, அவங்ககிட்ட பேசுகிறார். எப்படி நீ அடுத்த மனைவி கொண்டு வரல? ஆனால் இவன் தான் போய் சொன்னான், தங்கச்சின்னு சொல்லி, இல்லைன்னா என்னை கொண்டு விடான்னு சொல்லி. ஆனால் இவனை ஒரு நாள் கர்த்தருக்கு நல்லா தெரியும், இவனை சீக்கிரம் திருத்த முடியாதுன்னு சொல்லி ராஜாக்கிட்டே போகிறாரு, விடு அப்படின்னு சொல்லி. அதுலேருந்து அவனை மீட்டெடுக்கிறார் பாருங்கள். இவனை கிட்ட போவே இல்லை. இவன் மேலே ஆசீர்வாதத்தை வச்ச உடனே என்ன தெரியுமா, அவர் இதயத்தில் வச்சுட்டார். எப்படி அதெல்லாம் பாருங்கள். அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறையாக ஒரு நேரம் அவருடைய உடன்படிக்கை உள்ள அவர் நினைச்சிட்டான்னு வச்சாங்களாம், உங்களை கங்கனம் கட்டி வச்சு ஏதாவது உங்களை உயர்த்தவே அவருடைய திட்டம். உங்கள் மேலே எதுவுமே வராத அளவுக்கு உங்களை உயர்த்திக்கிட்டே தான் இருக்குது. இது இப்படி தான் தேவன் உங்களை நேசிக்கிறார். முதல்ல அப்படி நீங்கள் விசுவாசிக்கணும். என் தேவன் என்னை இப்படி தான் நேசிக்கிறார். அவர் நேசிக்கிற விதமே வேறு. நான் அவருடைய பிள்ளையாக இருக்கேன், அதனால் அவர் என்ன நேசிக்கிறார், நான் இப்படி இருக்க அவர் விரும்பலை. இப்படி நீங்கள் பேசணும், இப்படி உட்காந்துக்கிட்டு நீங்கள் பேசணும் பைபிள் முன்னே. நான் இந்த மாதிரி பொருளாதாரத்தில் குறைவு இருக்குது அவர் விரும்பலை. அவர் எனக்கு பெருக்கத்தின் தேவனாக இருக்கிறார். என்ன தேவனாக இருக்கிறார்?
பெருக்கத்தின் தேவனாக இருக்கிறார். ஆகையால் என்னை பெருக வைக்க தான் அவருடைய திட்டமே. அவர் இதயத்தில் நான் இருக்கிறேன். ஏனென்றால் அவர் என்னை நேசிக்கிறார். அவர் என்னை தேடி வந்தார். அதனால தான் அவர் அந்த அளவுக்கு உங்களை வழி நடத்துகிறார் பாருங்க. எப்படிலாம் உங்களை வழி நடத்துகிறார் பாருங்க கர்த்தர். இந்த மாதிரி அவர் உங்கள் இதயத்தில் அவர் உங்களை வைத்து அவர் உங்களுக்கு தலைமுறையாக உங்களை எல்லா காரியத்தையும் செய்கிறவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். கர்த்தர் எப்படி வழி நடத்தினார் பாருங்கள். அவர் உங்கள் மேலே கருஷனையாக வைத்து உங்களை உயர்த்தவே அவருடைய திட்டமாக இருக்குது. உங்களுக்கு குறைவே வைக்காதவளுக்கு உங்களை உயர்த்தணும். இதுதான் அவருடைய திட்டம். இப்படி தான் அவர் வழி நடத்துகிறார். ஆகையால் எந்த விதத்திலும் சோர்ந்து போங்க. அவர்கள் ஆலோசனை தந்து உங்களை வழி நடத்துகிற தெய்வன் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.